வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோவில் மிகவும் பிரபலமான திருட்டுகளை விரிவாக பார்ப்போம். 1960களின் ஆரம்பத்தின் அமைதியான ஆங்கில கிராமப்புறங்களில் மங்கலான பப்கள் மற்றும் புகைப்பிடித்த பின் அறைகளில் ஒரு பெரிய திட்டத்தின் கிசுகிசுக்கள் எதிரொலித்தன. ப்ரூஸ் ரெனால்ட்ஸ் பாதாள உலகத்தின் தந்திரமான மூளையாக அனுபவம் வாய்ந்த குற்றவாளிகளின் ஒரு குழுவை கூட்டினார். ஒவ்வொன்றும் தைரியமான கதையுடன் அவர்களின் எலும்புகளில் பொறிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் இலக்கு ராயல் மெயில் ரயில், கற்பனைக்கு எட்டாத பொக்கிஷங்களை சுமந்து கொண்டு இரவை கடக்கும் எஃகு பிரமாண்டம். இருளின் மறைவின் கீழ் ஆகஸ்டில் ஒரு நிலவொளி இரவில் கும்பல் தங்களின் உன்னிப்பாக தீட்டப்பட்ட திட்டத்தை இயக்கியது. ரோஜர் கார்ட்ரே, ஒரு ரயில்வே நிபுணரான அவரது கண்களில் மின்னலுடன் சிக்னல்களை சாமர்த்தியமாக கையாண்டார். கர்ஜித்த என்ஜினை திடீரென நிறுத்தினார். நன்கு எண்ணெய் தடவிய இயந்திரத்தின் துல்லியத்துடன் கும்பல் செயலில் இறங்கியது. நிழல்களுக்கு மத்தியில் ஒரு நிழலான ரெனால்ட்ஸ் வேகமான மற்றும் கணக்கிடப்பட்ட வேலைநிறுத்தத்தின் மூலம் குழுவினரை முறியடித்தார். எஃகு நரம்புகள் கொண்ட தண்டவாளத்தின் முரட்டுத்தனமான ரோனி பிக்ஸ் ரயிலை ஒரு ஒதுக்குப்புற பாலத்திற்கு வழிநடத்தினார், அங்கு அவர்களின் தப்பிக்கும் ரதங்கள் காத்திருக்கின்றன. கடும் எதிர்பார்ப்புடன் கூடிய இரவு நேரத்தில் கும்பல் மனிதச் சங்கிலியை உருவாக்கி ரயிலின் வயிற்றிலிருந்து சாக்கு மூட்டையாக பொருட்களை காத்து லாரிகளுக்கு கடத்தியது. ஒவ்வொரு மூச்சும் வெற்றி மற்றும் பயத்தின் கிசுகிசுப்பாக இருந்தது. மறதியின் விளிம்பில் ஒரு நுட்பமான நடனம். விடியலின் முதல் வெளிச்சம் அடிவானத்தை வரைந்தபோது கும்பல் நிழலில் உருகியது. புகை மற்றும் எதிரொலிகளின் தடத்தை விட்டுச் சென்றது. நாடு முழுவதும் கொடூரமான கொள்ளையின் கிசுகிசுக்கள் காட்டுத்தீ போல பரவியது. கனவுகள் மற்றும் கனவுகளின் துணியிலிருந்து ஒரு கதை. ஆனால் மினுமினுப்பது எல்லாம் பொன்னல்ல என்பது பழமொழி. அவர்களின் துல்லியமான திட்டமிடல் இருந்தபோதிலும் சட்டத்தின் நீண்ட கை நீண்டு கும்பலை ஒவ்வொன்றாக பிடித்தது. எனது வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. அது ஈர்க்கக்கூடியதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தது என்று நம்புகிறேன்.